மேஷராசி அன்பர்களே, வரவிருக்கக்கூடிய பௌர்ணமி தினம் உங்களுக்கு எப்படிப்பட்டது அமைய போகுது? இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பயன்கள் என்ன, என்ன விஷயத்துல என்ன மாதிரியான நன்மை ஏற்பட போகுது? உங்களுடைய தொழில், உத்தியோகம் மற்றும் கல்வி, உங்களுடைய குடும்பம், பணவரவு, பயணம், எந்த பரிகாரம் செஞ்சால் இந்த மாதம் நீங்கள் நன்மைகளை எல்லாம் பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மேசராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேஷம் ராசி, இந்த மாதம் வரவிருக்கக்கூடிய பௌர்ணமி தினம் உங்களுக்கு எப்படிப்பட்டது அமையும் அப்படின்னு பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டில் செப்டம்பர் மாதம் பௌர்ணமி செப்டம்பர் 7ஆம் தேதி, அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வருது. ஆவணி 22ஆம் தேதி தமிழ் மாதத்தில் வருது. ஸ்ரணவ பூர்ணிமா, ரக்ஷாபந்தன் திருவிழா இந்த தேதியில் ரொம்பவுமே விமர்சையாக அனுசரிக்கக்கூடிய ஒரு திருநாளாக பார்க்கப்படுது. இந்த நாளில் சகோதர சகோதரிகளின் பாசம் மிகுந்த உறவை போற்றக்கூடிய வகையில் இந்த பண்டிகையை நாம் கொண்டாடிட்டு வரோம். பௌர்ணமி திதியில் கிரிவலம் செல்வதன் மூலம் ஈசனின் பரிபூரண ஆசீர்வாதத்தையுமே நம்மளோட வாழ்க்கையில் பெற முடியும். இப்படி சிறப்புமிக்க ஒரு பௌர்ணமி மேசராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்டதாக அமையுது? இந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய விரத முறைகள் என்ன, அப்படி செஞ்சால் என்ன விதமான நன்மைகளை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ பார்க்கலாம். உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், உங்கள் ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். இந்த மாதத்தின் கிரகநிலைகள் இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன, தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறத வாங்க நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். முருகப்பெருமானின் பரிபூரணமான ஒரு அருளும் மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்கிறோம். நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயத்திலுமே நன்மைகள் அடைய உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி பதிவு செய்யும் போது உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு அந்த மந்திரத்தை பதிவு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உத்தியோகம், தொழில், கல்வி, லாபம், பணவரவு, குடும்பம், ஆரோக்கியம், பயணம், இது குறித்து தெளிவான உலகத்தையுமே இப்போ நம்ம பார்க்கலாம். மேஷம் ராசி அப்படின்னு சொன்னாலே உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான், செவ்வாய்க்கு அதிபதி அந்த முருகப்பெருமான். இந்த ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே முருகப்பெருமானின் பரிபூரணமான ஒரு அருளும் நிறைந்திருக்கக்கூடிய நட்சத்திரம். மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை பார்த்தா மாத தொடக்கத்தில் எல்லா காரியங்களுமே நல்லபடியாக நடக்கும். உறவினர்கள் ஒத்துழைப்பு சீரான முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு உதவியாக இருக்கும். இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் மறக்காமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை செஞ்சுருங்க. குலதெய்வ வழிபாடு உங்களோட குலத்தை காக்கும். மேலும் வரக்கூடிய பிரச்சனைகளையும் தடைகளிலிருந்தும் விடுபட்டு வரக்கூடிய நல்ல ஒரு நிலைமையை உருவாக்கி கொடுக்கும். பௌர்ணமி தினத்தில் மேசராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செஞ்சால் எல்லா விதத்திலுமே முன்னேற்றத்தை பெற முடியும். இந்த மாதம் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கும். மாத தொடக்கத்தில் நல்ல காரியம் உங்களோட வீட்டில் நடக்கும். எந்த ஒரு தடையும் வரக்கூடாதுன்னு நினச்சா பௌர்ணமி தினத்தில் நீங்கள் உங்களோட குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. மேலும் உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதுமே நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். கருத்து வேறுபாடுகள் நீங்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு அப்படி இருந்தால் அந்த நிலை நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கு புரிஞ்சுட்டு நடக்கிறது நல்லது. சுப நிகழ்ச்சி கைகூடி வரும். உறவினர்களும் நண்பர்களும் உங்கள் வீட்டில் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. விருந்து கேளிக்கைகளில் ஆனந்தம் அதிகரிக்கும். ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் கூட வரும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட பொருளை இப்போ வாங்குவீங்க. ஆசைப்படுற பொருளை உங்களோட மனைவிக்குமே வாங்கி தந்து சந்தோஷப்படுத்துவீங்க. வெளியூர் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு கூட ஏற்படலாம். மேல் படிப்புக்காக உங்களோட பிள்ளைங்களை நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்ல வைப்பீங்க. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்பும் வேலையில் சிறப்பும் அதிகரிக்கும். இருந்தாலுமே வேலையில் கொஞ்சம் கவனமாக ஈடுபட்டால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். சிலருக்கெல்லாம் இடமாற்றம் வரும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இப்போ கிடைக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்க மாத மத்தியில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக உங்களோட வேலையில் ஈடுபடணும். வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கும். மறைமுக எதிர்ப்பு நீங்கும். தொழிலில் மூலதனத்தை அதிகரிக்க செய்ய போகிறீங்க. கணக்கு வழக்குகளில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். மாத கடைசியில் கையிருப்பு கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும்.
குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த கனவு நனவாகும். பொன்பொருள் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும். புதிய ஆடை அலங்காரம் போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களோட பணிகளை மட்டும் நீங்கள் சிறப்பாக செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை இந்த மாதம் பெற முடியும். எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். ஊதிய உயர்வு ஏற்படும். மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் அப்படின்னு பார்த்தா 1, 3, 5, 8. செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான மேசராசி அன்பர்கள் வழிபட்டு வந்தால் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும். உங்களோட வீட்டு பூஜை அறையில் கூட தினமுமே முருகப்பெருமான் புகைப்படம் முன்னாடி தீபம் ஏற்றிட்டு முருகனை மனமாற வழிபட்டு பாருங்கள். அன்றைய தினம் சிறப்பான முன்னேற்றம் கொடுக்கும். வரக்கூடிய பிரச்சனை கூட உங்களுக்கு நீங்கக்கூடிய வல்லமை, தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வது மேசராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மைகளை பெறக்கூடிய வகையில் அமைச்சு கொடுக்கும். கந்தசஷ்டி கவசம் நீங்கள் பாடலாம், அல்லது மொபைல் ஃபோன்லையோ டிவிலையோ கூட போட்டு விடலாம். அந்த மாதிரி வீடுகளில் தினம்தோறும் கந்தசஷ்டி கவசம் ஒலிக்க விட செஞ்சால் நன்மைகள் பல வந்து சேரும். வீட்டில் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் அதிகரிக்கும். வரக்கூடிய பிரச்சனைகளுமே தீரும். முருகப்பெருமானோட பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நீங்கள் வந்து எந்த ஒரு புதிய முயற்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு புதிய வேலையாக இருந்தாலும் சரி, அது வெற்றிகரமாக நடக்கணும், அதில் சிறப்பான பலன்களை பெறணும் அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் பௌர்ணமி தினத்தில் செஞ்சால் நன்மைகளை பெறலாம். பௌர்ணமியை பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அனைத்து விஷயத்துலையுமே நல்ல ஒரு வெற்றியை பெற பௌர்ணமி தினம் உங்களுக்கு ரொம்பவுமே மங்களகரமானதாக சொல்லப்படுது. அறிவியல் ரீதியாக பூமியோடு ஒப்பிடும்போது சந்திரன் இருக்கக்கூடிய இருப்பிடம் இந்த நாளில் கிரகத்தின் மீது வேறுபட்ட காந்த ஈர்ப்பை ஏற்படுத்துது. அதனால தான் உடலில் கூட இயற்கையாகவே உடலின் இயக்கம் மேல் நோக்கி இருக்கும். உங்கள் மூளைக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். மேலும் இந்த நாளில் உள்ளார்ந்த தரம் மேம்படும் என நம்பப்படுது. பொதுவாக மேசராசி அன்பர்கள் பௌர்ணமி தினத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியும் செஞ்சால் அதில் வெற்றி வாய்ப்பை பெற முடியும். எல்லா விதத்திலுமே நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். பௌர்ணமி தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயமுமே பல மடங்கு உங்களுக்கு நன்மையாக வந்து சேரும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் வீண் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தணும். புதிய ஒப்பந்தம் கையெழுத்திடக்கூடிய வாய்ப்பு கூட வந்து சேரும். சக ஊழியர்கள், சக கலைஞர்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிச்சா நல்லது. பெரும்பாலும் மேசராசி அன்பர்கள் இந்த மாதம் வந்து கோபத்தை குறைச்சிக்கிட்டு தன்மையாக பேசுனீங்கன்னா அனைத்து விஷயத்துலையுமே வெற்றியை நீங்கள் பெற முடியும். காரிய அனுகூலம் உண்டாகும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற செலவு வரலாம், தேவையற்ற அலைச்சல் வரலாம். கவனமாக இருங்க. எல்லா வகையிலுமே நன்மை வரும்னா முருகப்பெருமானை வணங்கிட்டு அந்த வேலையை செய்யுங்க, நல்லது நடக்கும். அதே போல் பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேரக்கூடிய யோகம் இருக்குது. விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் எல்லா நன்மைகளையுமே நீங்கள் பெற முடியும். இப்போ வந்து மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும். வீண் வாக்குவாதத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்தால் நன்மையை பெற முடியும். கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நல்லது. எல்லா விஷயத்திலுமே கவனமாக இருந்தால் நன்மையை பெற முடியும். உங்களுடைய பிள்ளைகளால் திடீர் செலவு வரலாம். அவங்களோட விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் யாரையும் நீங்கள் வந்து எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து போனால் அனைத்து விதத்துலையுமே நன்மை உங்களுக்கு உண்டாகும். வீண் மனக்கவலை, காரிய தாமதம் வரலாம். கவனமாக எல்லா விஷயத்தையும் செயல்படுத்துங்க. பணவரத்து அதிகரித்து காணப்படும். இதன் மூலம் வாக்கு வன்மை உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய பேச்சுக்கு மற்றவங்க செவி சாய்க்கலையே அப்படிங்கிற கவலை நீங்கும். உங்களோட பேச்சுக்கு அனைவருமே செவி சாய்ப்பாங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. தொலை தூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கூடிய விரைவில் உங்களை வந்தடையும் இந்த மாதத்திற்குள். அதுக்கப்புறம் கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்டவங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். லாபம் அதிகரிக்கும். பழைய பாக்கிகளுமே வசூலாகும். வியாபாரம், தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். பணியாளர்கள் மூலம் நன்மை வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க திறமையாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்து முடிப்பதன் மூலம் பாராட்டு பெற போறீங்க. இதன் மூலம் கௌரவம் அதிகரிக்கும். நிலுவைத் தொகை வந்து சேரும். உங்களுடைய சிறப்பான செயல்களால் பதவி உயர்வு கூட பெற முடியும். மேசராசி அன்பர்கள் அனைத்து விதத்திலுமே நன்மையை பெற்றிட தொடர்ந்து முருகப்பெருமான வழிபடுங்க, நல்லதே நடக்கும். என்ன மேசராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மேசராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட்ட பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.